நம்மை சந்தித்து கௌரவப்படுத்திவிட்ட காரணத்தினால் அவங்க இடஒதுக்கீடு தராவிட்டாலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலையிலையும் இந்த தௌஹீத் ஜமாத் இருக்காது. நம்முடைய நியாயங்களை, கோரிக்கைகளை அவர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் தங்கள் தரப்பிலே அனைத்து மாநில முதல்வர்களை அழைத்து, அனைத்து மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அதற்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை எல்லாம் ஒரு கருத்துக்கு கொண்டு வந்த பிறகு நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையே இடஒதுக்கீட்டை நீண்ட காலம் தள்ளி போடுவதற்கோ அல்லது தராமல் இருப்பதற்கோ அவர்கள் சொல்லி பயன்படுத்துவார்களே, ஆனால் அதுல நம்ம ஏமாற தயாராக இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை விரைவாக அவர்கள் செய்ய வேண்டும். இந்த மீடியா மூலமா அவர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம். அவர்கள் யூனிஃபார்ம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஏற்கத்தக்கது. உண்டாக்க வேண்டும் என்பதையே 5 வருஷத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, 2 வருஷத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இந்த மக்கள் எல்லாம் திரண்டு கேட்ட கோரிக்கையை அவங்க மதிப்பதாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை மின்னல் வேகத்தில் அவங்க எடுக்கணும். வேக வேகமாக அதற்கான கருத்தொற்றுமை உண்டாக்க பாடுபடணும். இல்லை என்று சொன்னால், கருத்தொற்றுமை ஏற்பட முடியவில்லை என்று சொன்னால் கூட மத்திய அரசாங்கம் நினைத்தால் சில மாநிலங்களுடைய எதிர்ப்பை மீறி சட்டம் கொண்டு வர முடியும். இந்த பொடா சட்டம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனாலும் அந்த எதிர்ப்பை கேட்டுதான் ஆகணும் என்ற ஒரு சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. எதிர்க்கிற மாநிலங்களை புறக்கணித்து விட்டு மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரு சட்டத்தை இயற்றிவிடலாம். அந்த சட்டம் மாநிலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும். அதனால இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் தவறாகவும் மக்கள் என்ன செய்யறாங்க, ஏதோ இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு போயிட்டாங்க, வாங்கிட்டு வருவாங்கன்னு இது பொருள் வாங்க போன மாதிரி எல்லாம் சில பேர் ஒரு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நினைக்க கூடாது. நம்ம இந்த சக்தி போராட்டம் பண்ணியது அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் என்னதான் சேர்ந்தாலும், தலைவர்களை கூப்பிட்டு மதித்தாலும் அந்த இடஒதுக்கீடு வாங்காம இவங்க ஓய மாட்டாங்க என்கிற விஷயத்தில் நம்ம உறுதிப்பாடா இருந்தாக வேண்டும். இந்த சந்திப்பை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இடஒதுக்கீடு கிடைத்து விட்டது என்று நீங்க நினைத்து விடக்கூடாது. ஆனால் அதற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தருவார்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் தருவார்கள். எப்படி தமிழகத்தில் இடஒதுக்கீடு 95 நம்ம ஆரம்பித்து 2006 தான் இடஒதுக்கீடு நம்மால் பெற முடிந்தது. அது மாதிரியான காலகட்டம் அவ்வளவுக்கு இழுக்காத தவிர கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் இடஒதுக்கீடு பெற வரைக்கும் நம்ம போராடுவோம். இந்த வாக்குறுதி அவர்கள் மீறுவார்களே, ஆனால் மீண்டும் எவ்வளவு தீவிரமான முறையில் இறங்கி போராடி இந்த இடஒதுக்கீடை பெற்றுத்தர முடியுமோ அதற்கு நம்ம தயாராக இருப்பதற்கு என்ன செய்யணும், சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கொண்டு ஜூலை 4ஆம் நாள் மாநாடு, ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்கான மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மாநாடு சம்பந்தமான விவரங்களை மாநில தலைவர் சகோதரர் மக்கீமுல் அல்தாபி அவர்கள் உங்களுக்கு விளக்கி கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஜூலை 4ஆம் நாள் சென்னை தீவுத்திடலிலே நாம் நடத்திய இடஒதுக்கீட்டிற்கான மாநாடு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பேர் அருள்தான் அதற்கு மிக முக்கிய காரணம் என்பதனை முதலிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த காலத்திலே இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக கடந்த தஞ்சை வல்லத்திலே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டினை அறிவித்து நாம் நடத்தினோம். அதற்காக கடுமையான உழைப்பு, பல மாதங்கள் சிரமப்பட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்து நாம் நடத்திய அந்த மாநாட்டில் கூட பல்வேறு விதமான பின்னடைவுகளை அந்த மாநாட்டிலே நாம் சந்தித்தோம். குறிப்பாக அந்த மாநாட்டு திடலிலே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் மக்களால் அதிருப்தியோடு பார்க்கப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த தடவை நடத்திய இந்த மாநாட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் மிக குறைந்த கால செலவிலும்
அனுபவம் குறைவான நபர்களை கொண்டும் இந்த மாநாட்டினை ஏற்கனவே நடந்த மாநாட்டின் குறைபாடுகளை எல்லாம் தவிர்த்த நிலையிலே அமைத்து தந்திருக்கிறார். எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று நாம் அல்லாஹுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்காக லட்சக்கணக்கான மக்களை குழுமச் செய்தானே, இது நம்முடைய யாருடைய தனிப்பட்ட முயற்சியோ தனிப்பட்ட சொல் ஆற்றலோ தனிப்பட்ட உழைப்போ இதற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா தரப்பு மக்களுடைய உள்ளத்திலேயும் இந்த மாநாட்டிலே சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்ததன் விளைவுதான் இந்த மாநாடு லட்சக்கணக்கான மக்களால் இந்த சென்னை தீவு திடலும் ஒட்டுமொத்த சென்னை நகரமுமே திணறுகிற விதத்திலே வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட மக்கள் தௌஹீத் ஜமாத்தை, இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரம் இதிலே கலந்து கொள்ளவில்லை. சமூகத்தினுடைய அத்தனை தரப்பு மக்களும், குறிப்பாக கொள்கை ரீதியாக மார்க்க ரீதியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கைகளையும் மார்க்க செயல்பாடுகளையும் விமர்சிக்கிறவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட பெரும் திரளாக இந்த மாநாட்டிலே வந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட மக்களை, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த மக்களை அவர்கள் பேரணியிலே நடந்து வந்த பொழுதும் மாநாட்டு திடலிலே அமர்ந்திருந்த பொழுதும் அவர்களை பார்த்தவர்கள் உண்மையிலே பரவசமடைய செய்கிற பல்வேறு நிகழ்வுகளை அங்கே கண்டிருக்க முடியும். வந்திருந்த மக்களுடைய இயலாமை, பலகீனம், கால் ஊனமுற்றவர்கள், நடக்க இயலாதவர்கள் கைத்தடிகளுடைய உதவிகளோடு நடந்து வந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பேரணியிலே கண்டோம். அதைவிட கை குழந்தை, பச்சிளம் குழந்தைகளை, 6 மாத குழந்தை, 1 வருட குழந்தைகளை எல்லாம் கைகளிலே தூக்கி கொண்டு ஏந்தி கொண்டு அந்த வீதிகளிலே பேரணியிலே கலந்து கொண்ட மக்களை பார்த்தோம். இன்னும் சில காட்சிகள், சிலர் வருகிறார்கள், அவர்களுடைய தலையிலே நீங்கள் கூட கடந்த வார உணர்வு இதழிலே பார்த்திருக்கலாம், அவர்களுடைய தலையிலே தண்ணீருக்கான அந்த டப்பாவை தூக்கி வருகிறார்கள். தண்ணீர் மாத்திரம் அதிலே கொண்டு வரப்படவில்லை, அவர்களுடைய ஏழ்மையும் சேர்த்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பழைய கந்தலான ஒரு டப்பாவை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டு அதிலே ஒரு சருக கவரை போட்டு மூடி அதை தனது தலையிலே தூக்கி வைத்து நடந்து வந்த ஒரு மூதாட்டி. இது போன்ற எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள். இப்படி கஷ்டப்பட்டு முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள், இயலாதவர்கள், நோயாளிகள் என்று சமூகத்தினுடைய அத்தனை தரப்பு மக்களும் இதிலே பங்கெடுத்ததன் விளைவாகத்தான் இந்த மாநாடு இத்தனை பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அத்தனை தரப்பு மக்களையும் கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக வந்து குழுமிய மக்களில் எக்கச்சக்கமான மக்கள் மாநாட்டு திடலுக்குள்ளே நாம் அமர்ந்து விட்டோம். அதனை தாண்டி இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் மாநாட்டு திடலுக்குள்ளே வராமல் வெளியிலே நின்றீர்கள். எந்த அளவிற்கு நின்றீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த காவல்துறையும் உளவுத்துறையும் அரசாங்கமும் பார்த்து வியந்து போகிற அளவிற்கு மாநாட்டு திடல் நிறைந்து, அருகிலே இருக்கிற வலது பக்க சாலை நிறைந்து, இடது பக்க சாலை நிறைந்து, முன்பக்க சாலை நிறைந்து, பின்பக்க சாலை நிறைந்து, ஒட்டுமொத்த தீவு திடலையும் சுத்தி இருக்கக்கூடிய சாலைகள் நிறைந்து, அருகிலே இருக்கிற பீச் ரோட்டிலே மக்கள் குழுமி இங்கே இடமில்லாமல் அங்கு சென்று நிற்கக்கூடிய அளவிற்கெல்லாம் மக்கள் அப்படியே அலை அலையாக திரண்டு நின்றோமே. அத்தனை லட்ச மக்கள் வந்தீர்கள். இந்த திரட்சி தான் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வந்திருந்த உள்ளே இருந்தவர்களை விட வெளியிலே நின்றிருந்தீர்களே, நீங்கள் தான் இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உங்களைத்தான் அல்லாஹ் முக்கிய காரணமாக தேர்வு செய்திருக்கிறார். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே மட்டுமே நாம ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அடைத்திருந்தால் நமக்கு தெரியும், நாம் அழைக்கிற கூட்டம், நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் கண்டிப்பாக தீவு திடல் கொள்ளாது என்பது நமக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். தெரிந்து ஏன் கூட்டினீர்கள் என்று கேட்கலாம். தெரிந்துதான் நாங்கள் அழைத்தோம். உள்ளுக்குள்ளே வைத்து வெறும் தீவு திடலுக்குள்ளே அதை நிறுத்தி இருந்தால், அந்த கூட்டத்தை நாம் சுருக்கி இருந்தால், அந்த அளவிற்கு மக்களை நாம் வரவழைத்திருந்தால் மாநாடு வெற்றி பெற்ற மாநாடாக அறிவித்திருக்க இயலாது, வெற்றி பெற்ற மாநாடாக அமைந்திருக்க முடியாது. அதை தாண்டி நிரம்பி வழிய வேண்டும். சென்னை நகரமே திணற வேண்டும். ஒட்டுமொத்த ஆட்சியாளருடைய கவனமும் நம்மால் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் மாநாட்டு திடலை தாண்டி மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய வேண்டும் என்று எண்ணித்தான் நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மாநாட்டு திடலையும் தாண்டி மக்கள் கூடி நின்றீர்கள். வெளியில நின்றவங்க யாருமே நீங்க எந்த தலைவர்களை பார்க்கறதுக்காகவும் வரல, எந்த தலைவருடைய ஒரு குறிப்பிட்ட ஹீரோவை பார்த்து ரசிக்கிறதுக்காகவோ அல்லது மேடைகளை பார்த்து மேடையிலே பேசப்படுகிற பேச்சுக்களை கேட்பதற்காகவோ வரல. வெளியில நின்னீங்க. நீங்க எல்லாரும் வெளியில நின்று நீங்க தலையை எண்ணுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் தானே இது ஒழிய
உரை கேட்பதற்காக வரவழைக்கப்பட்ட கூட்டம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த அடிப்படையில நீங்கள் எல்லாம் வெளியில திரண்டு நின்றீர்கள். உள்ளுக்குள்ள வர முடியாம, உள்ளுக்குள்ள பேசுகிற பேச்சுக்களுடைய சொற்பொழிவுகளை கேட்க முடியாமல் இருந்தாலும் வெளியிலே நின்றதன் விளைவு உங்களுடைய தலைகளையும் சேர்த்து எண்ணித்தான் அரசாங்கம் இந்த மாநாடு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது என்று அது அறிவித்திருப்பதை, அதற்கான சாட்சிகளை இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்திருந்த மக்கள் நீங்க வெளியில கூட்டம் கூட்டமாக வந்து நின்றதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட வெற்றியாக இது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து மாநாட்டை வெற்றி பெறுவதற்கு உள்ளே வர முடியவில்லை என்றாலும் வெளியிலே கால்கடுக்க நின்றீர்களே, உங்களுக்கு நாங்கள் அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இன்னும் பல வழிகளிலே பல பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு காரணமாக